அஸ்ஸலாமு அலைக்கும். கூந்தல் மசாலா சாப்பிட்ருக்கீங்களா? எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேனில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. 2 வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே சால்ட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரெண்டுமே நல்லா குழஞ்சி வெந்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி 1 ஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் கழித்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூனுக்கும் மேலே மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் போல் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் போல் கரம் மசாலா, 3/4 ஸ்பூன் போல் கொத்தமல்லி தூள் எடுத்துட்டு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க மசாலாவை. அது என்னடா கூந்தல் மசாலான்றீங்களா? நம்ம ஊரில் இருக்கோம்ல கனவா கடம்பான்னு சொல்லுவோம்ல, அதுதான் இங்கே வந்து கூந்தல் சொல்லுவாங்க. கல்ஃபில் நிறைய கேரளா ஹோட்டலில் நல்ல மசாலா வெந்ததுக்கப்புறமா நம்ம இந்த கனவா மீன் கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் சேர்த்துக்கலாம். அதுலேயே நிறைய தண்ணி விடும், அதுலேயே அது வெந்துடும் கூட. மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் போல் திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா கரெக்டாக இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடுங்க. சாப்பாடு, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் செமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.